யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் நாம் பார்க்க இருப்பது ஆத்மா புனிதமானது. சுவாமி, என் மகள் சிறிது காலமாகவே திக்பிரமை பிடித்த மாதிரி இருக்கிறாள். சரியாக சாப்பிடுவதில்லை, தூங்குவதில்லை, கல்லூரிக்கும் செல்வதில்லை. எப்பொழுதும் அழுத வண்ணமே இருக்கிறாள். டாக்டரிடம் செல்லலாம் என்றால் மறுக்கிறாள். எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இறுதியாக திருவண்ணாமலை போய் யோகி சுவாமியை பார்த்து வரலாமா என்று கேட்டவுடன் சரி என சொன்னாள். உடனே புறப்பட்டு உங்களை காண வந்தோம் சுவாமி. அந்த மத்திய வயதுள்ள தந்தையும் தாயும் இளவயது மகளுடன் சன்னதி தெரு வீட்டில் யோகியின் எதிரில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் வந்த சமயம் அங்கே வேறு சில பக்தர்களும் அமர்ந்திருந்தனர். யோகி அவர்களை ஒவ்வொருவராக அழைத்து பழங்களை பிரசாதமாக கொடுத்து அனுப்பி வைத்தார். முடிவில் நானும் யோகிக்கு சேவை செய்து வந்த ராமகிருஷ்ணனும் மட்டும் இருந்தோம். ராமகிருஷ்ணா, வெளியே கேட் பக்கத்தில் சென்று அமர்ந்திருப்போம். யோகி அந்த பையனையும் வராந்தாவில் இருக்கச் செய்து தலைவாசல் மரக்கதவை உட்புறமாக பூட்டினார். நானும் அந்த தம்பதியரும் அவர்களும் மகளும் மட்டும் அந்த கூடத்தில் அமர்ந்திருந்தோம். மகள், தாய், தந்தை என்று இடமிருந்து வரிசைப்படி தன் எதிரே விரிந்திருந்த பாயில் யோகி அமரச் செய்தார். நான் அதற்கடுத்தாற்போல விரிக்கப்பட்டிருந்த கோணிப்பை மீது அமர்ந்திருந்தேன். சுவாமி, இவளுக்கு என்னவாயிற்று என்றே தெரியவில்லை. தாங்கள்தான் அருள் செய்ய வேண்டும். பெற்ற தாய் கண்ணீர் மல்க யோகியிடம் வேண்டினார். யோகி அமைதியாக அமர்ந்திருந்தார். அந்த பெண்ணையே தீர்க்கமாக பார்த்து கொண்டு இருந்தார். சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். ஆழ்ந்த சில இழுப்புக்கள். அந்த சிகரெட் முடிந்தது. அடுத்த சிகரெட் எதுவும் முடிந்தது. இப்படியே அடுத்து அடுத்து 5-6 சிகரெட்டுகள் சாம்பலாயின. யோகி அந்த பெண்ணை விடாது பார்த்து கொண்டே இருந்தார். ஏற்கனவே அழுது அழுது ஆற்றல் இழந்திருந்த அந்த பெண் யோகியின் கவனம் அவள் மீது விழுவதைக் கண்டு தன்னை மீறி கதறி கதறி அழுதாள். அவளின் தாய் தந்தையர் அவளை சமாதானப்படுத்த எத்தனித்த போது யோகி அவர்களை சைகையால் தடை செய்தார். மீண்டும் அப்பெண்ணையே யோகி பார்த்து கொண்டும் சிகரெட் பிடித்து கொண்டும் இருந்தார். அந்த பெண்ணின் கதறல் கேவலமாக மாறி சிறிது நேரத்தில் அழுகை முற்றிலும் நின்றுவிட்டது. யோகி மென்மையாக அப்பெண்ணை பார்த்து சிரித்தார். அப்பெண்ணும் சிறிது வெட்கப்பட்டு மெலிதாக சிரிப்பது போல் தோன்றியது. காப்பி சாப்பிடலாமா அம்மா? யோகி அப்பெண்ணை நோக்கி வினவினார். அப்பெண் சரியென தலையாட்டினாள். பார்த்தசாரதி, எங்களுக்கு உடுப்பி ஓட்டலிலிருந்து காப்பி வாங்கிட்டு வரலாம். நான் எழுந்து பெரிய மரக்கதவை திறந்து மீண்டும் சாத்திவிட்டு ஓட்டலுக்கு சென்றேன். யோகி காப்பியோ அல்லது டீயோ எது வாங்கி வரச் சொன்னாலும் அங்குள்ளவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் ஒன்று கூடுதலாக வாங்கி வர வேண்டும். அது யோகியின் நிரந்தர கட்டளை. உடுப்பி பிருந்தாவனம் ஹோட்டலிலிருந்து 7 காப்பிகளை ஒரு பெரிய தட்டில் வாங்கி கொண்டு மேலே ஒரு வாழை இலை போட்டு மூடி சன்னதி தெரு வீட்டுக்கு எடுத்து வந்தேன். ராமகிருஷ்ணன் கேட்டை திறந்து விட்டான். சாத்தி இருந்த மரக்கதவை திறந்து உட்கதவின் பக்கம் காப்பி கொண்டு வந்து தட்டை வைத்துவிட்டு மரக்கதவை போட்டுவிட்டு மீண்டும் தட்டருகே நின்று கொண்டேன். யோகி என்னிடம் சைகையால் எல்லோருக்கும் காப்பி கொடுக்கச் சொன்னார். முதலில் யோகிக்கு 2 கப், பின்பு அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருவரின் முன்பும் 1 கப், ராமகிருஷ்ணனுக்கு 1 கப், கடைசியில் என் இருக்கைக்கு பக்கத்தில் 1 கப் என வைத்துவிட்டு எனது இருக்கையில் அமர்ந்தேன். அனைவரும் யோகியையே பார்த்து கொண்டிருந்தோம். யோகி அந்த 2 கப் காப்பியையும் தன் சிரட்டையில் ஊற்றிக்கொண்டு அருந்தலானார். பின்பு எங்களையும் சைகையால் காப்பியை குடிக்கச் சொன்னார். எல்லோரும் காப்பி குடித்து முடித்தோம். யோகியின் சிரட்டையில் சிறிது காப்பி மீதமிருந்தது. யோகி அப்பெண்ணை அருகே அழைத்தார். சிரட்டையில் மீதமிருந்த காப்பியை பருகச் சொன்னார். அவள் அக்காப்பியை சற்றே தயக்கத்தோடு குடித்துவிட்டு
சிரட்டையை கழுவுவதற்காக எடுத்துச் செல்ல எத்தனித்தாள். யோகி அவளை தடுத்து அவளிடமிருந்து சிரட்டையை வாங்கி என்னை அழைத்து கழுவி எடுத்து வருமாறு கூறினார். குழாயடிக்குச் சென்று சிரட்டையை கழுவி எடுத்து வந்தேன். காலி காப்பி டபராக்களை எடுத்து தட்டில் வைத்து காத்திருந்தேன். யோகி காலி காப்பி பாத்திரங்களை திருப்பி ஓட்டலில் கொடுத்து வருமாறு கூறினார். காலி காப்பி பாத்திரங்களை ஓட்டலில் திருப்பி கொடுத்துவிட்டு நான் யோகியிடம் மீண்டும் திரும்பினேன். அங்கே யோகி மீண்டும் மீண்டும் சிகரெட் பிடித்த வண்ணம் அந்த பெண்ணையே கருணையோடு பார்த்து கொண்டிருந்தார். அப்பெண்ணின் கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருகி வந்து கொண்டிருந்தது. அவள் தன்னை கட்டுப்படுத்த பெரும் முயற்சி செய்து கொண்டிருப்பதை காண முடிந்தது. திடீரென யோகி சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் சொன்னார். அந்த ஸ்லோகத்தை சொன்னபோது அவரது சொரூபத்திலிருந்து ஒருவித சக்தி வெளிப்பட்டது. ஸ்லோகம் சொல்லி முடித்த பின் சிறிது நேரம் மௌனம். பின் அதன் அர்த்தத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கூறினார். ஆத்மா சுத்தமானது, புனிதமானது. அதை யாராலும் அசுத்தம் செய்ய முடியாது, களங்கப்படுத்த முடியாது, கரைப்படுத்த முடியாது. ஆத்மாவுக்கு எவராலும் ஊறு விளைவிக்கவும் முடியாது. நாம் எல்லோருமே அந்த ஆத்மாதான். நாம் எல்லோரும் அதே ஆத்மாதான். யோகி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் தெய்வீக சக்தி தொனித்தது. இதை கேட்ட அந்த இளம்பெண் மீண்டும் கதற ஆரம்பித்தாள். தேம்பி தேம்பி அழுதாள். சற்று நேரத்தில் அப்பெண் அமைதியடைந்தாள். அங்கு ஒரு அமானுஷ்யமான அமைதி நிலவியது. அவ்விடம் முழுவதும் தெய்வீக சக்தியால் நிரம்பியிருந்தது. அந்த சக்தி யோகியிடமிருந்து பெருவெள்ளம் போல் பிரவாகம் எடுத்தபடி வந்து கொண்டே இருந்தது. அச்சக்தியின் தாக்கம் அனைவராலும் உணரப்பட்டது. சிறிது நேரம் பேரமைதி. சுவாமி, நான் நாசமடைந்தேன், ஏமாற்றப்பட்டேன், என் கற்பை இழந்தேன். நான் என்ன செய்வேன் தெரியவில்லை. தற்கொலை செய்து கொள்ள விரும்பினேன், ஆனாலும் முடியவில்லை. ஏதோ என்னை தடுத்துவிட்டது. பெற்றோரிடம் எல்லாவற்றையும் சொல்லவும் முடியவில்லை. என்னால் இந்த வேதனையிலிருந்து, அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர முடியுமா என தெரியவில்லை. அப்பெண் அழுதபடியே கூறிய வார்த்தைகளை கேட்ட பெற்றோர் அதிர்ச்சியில் உறைந்து விட்டனர். அவர்கள் ஏதோ பேச எத்தனித்த போது யோகி தடுத்து மீண்டும் அதே ஸ்லோகத்தை சொன்னார். அதன் அர்த்தத்தை கூறினார். மீண்டும் பேரமைதி. சிறிது நேரம் கழித்த பின் யோகி அப்பெண்ணை அருகில் அழைத்தார். சிறிது நீரை கையில் எடுத்து அப்பெண் மீது தெளித்தார். நீ அந்த புனித ஆத்மா அம்மா. உன்னை யாரும் நாசப்படுத்த முடியாது. உனக்கு யாராலும் தீங்கு விளைவிக்க முடியாது. எனது தந்தை சொல்கிறார், நீ எப்பொழுதும் புனிதமானவள் என்று. எனது தந்தை என்றும் உனக்கு பாதுகாப்பாக இருப்பார். நீ இனி கடந்த காலத்தை எண்ணி கவலைப்பட தேவையில்லை அம்மா. நீ எப்பொழுதும் சுத்தமானவள், புனிதமானவள். இந்த சம்பாஷணையை கேட்ட பெற்றோர் கலங்கி கதறினர். எது நடந்ததோ அது எனது தந்தையின் அனுமதியின் பேரிலேயே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் எனது தந்தையின் விருப்பப்படியே நடக்கிறது. எது நடக்குமோ அதுவும் என் தந்தையின் விருப்பப்படியே நடக்கும். எனவே எனது தந்தையே எல்லோருக்கும் நினைவு கூறுங்கள். எல்லாம் சரியாகிவிடும். எனது தந்தையின் நினைப்பதே வாழ்வு. எனது தந்தையை மறப்பது சாவுக்கு ஒப்பாகும். யோகியே இதையே திரும்ப திரும்ப கூறினார். பின் யோகியின் நாமத்தை பாடுமாறு என்னை பணிந்தார். நான் நாமத்தை பாடலானேன். பெற்றோரும் பெண்ணும் சேர்ந்து பாடினார்கள். அந்த கனமான வேதனையான சூழ்நிலை மாறியது. அப்பெண்ணின் முகத்தில் ஒரு தெளிவு மலர்ந்தது. அழுது வீங்கியிருந்த முகம் நம்பிக்கை கொண்டு பொலிவுற்றது. யோகி அவர்களுக்கு பழங்களை பிரசாதமாக கொடுத்தார். அப்பெண் யோகியின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்த போது யோகி அவளின் சிரத்தின் மீது தன் கரத்தை சிறிது நேரம் வைத்து அருள் பாலித்தார். சாந்தி ததும்பும் அப்பெண் தன் பெற்றோருடன் அங்கிருந்து சென்றாள். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் பயணத்தில் தொடர்ந்து கொண்டே இருப்போம்.